கூண்டாஸ் என்பது யார் மேல் போட வேண்டும்? ஒரு தீவிரவாதி அல்லது தொடர் குற்றங்கள், அதுவும் கொடும் குற்றங்கள் 6 மாசம் வெளியில வர வைக்க கூடாது. அதுதான் குறிக்கோள். யாரோ ஒரு உதவியாளர் அவருடைய கணக்கில் முகம் தெரியாத ஒருவர் 94,000 ரூபாய் ராத்திரி 10 மணிக்கு அனுப்புறாரு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. தொடர்ந்து குண்டாஸ் ஒருத்தர் மேல போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? இது எந்த வகையில நியாயமா? இது வாராகி அவர்களுக்கும் இது வந்திருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடந்த போது நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அந்த இடத்துல அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசி, அதாவது நேர்ல போய் பார்த்ததாக சொல்றாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எனக்கும் நண்பர். ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பது எனக்கு தெரியல. இப்போ உங்க மூலமா தான் இதை நீங்க சொன்ன செய்தி மூலமா தெரியுது. மிகவும் வருத்தத்திற்குரிய வேறொரு சாதியினர் பட்டியல் சமுதாயத்தினரை துன்புறுத்துகிறார்கள், கேவலமாக நடத்துகிறார்கள், உரிய மரியாதையை கொடுப்பதில்லை, உரிய உரிமைகளை கொடுப்பதில்லை என்று பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி நான் வருகிறது? பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்கவில்லை, மக்கள் கேட்பார்கள். இதற்கு இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்திக்கு மிகவும் ஆதரவாக நிற்கிறார். இப்போ ஜெயிலுக்கு கூட ரீசெண்டா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இது சீமானுடைய ஆதரவு பெரும்பான்மையாக ஏர்போர்ட் மூர்த்திக்கு இருக்கிறது என்பதே திருமாவளவனுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுல இன அரசியல் என்பது ஏதோ எக்ஸ் இனத்திற்கும் ஒய் இனத்திற்கும் தான் அரசியல் இல்லை. ஒரே இனத்திற்குள் இவ்வளவு அரசியலை தேவையில்லாமல் உண்டாக்க வேண்டியது அவசியம் இல்லை. கண்டிப்பா. அது அந்த வகையில் இவர் சீமான் அவரை ஆதரிக்கிறார் என்றால், நீங்கள் ஆதரித்திருந்தால் சீமானுக்கு அங்கே இடம் இருந்திருக்காதே. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நலம். சொல்லுங்க சார். இப்போ குண்டாஸ் வழக்குல திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அத்தனை பேர் மீதும் குண்டாஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுல சவுக்கு சங்கர், வாராகி, வரதராஜன் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப வெளியே வந்துட்டாங்க. ஆனா திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா நீண்ட நாளாக குண்டாஸ் அந்த வழக்கில் அரெஸ்ட் ஆகி இன்னுமே தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்காரு. இப்போ சவுக்கு சொல்லியிருக்காரு அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்ட்டு. இதை பத்தி நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நண்பர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இப்படி ஏறத்தாழ 6 மாதங்களுக்கு மேலாகி நினைக்கிறேன். இப்போ இந்த குண்டாஸ் போடுறது அப்படின்றது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சாதாரணமாக இந்த இன்னும் சொல்லுவாங்க, இந்த பிக் பாக்கெட் கேஸு இல்லை செக்ஷன் 75 இந்தியன் பீனல் கோட் முன்னால் இந்த பிஎன்எஸ்ன்னு மாறுவதற்கு முன்னால் இபிகோ என்று சொல்லக்கூடிய அதில் 75 நியூசன்ஸ். ரோட்டில் 2 பேர் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் வண்டி இடிச்சிருச்சுன்னா மனசுக்குள்ளே வேற எங்கேயோ போகுது. 4 தட்டு தட்டலாமா, தப்பில்லைன்ற அந்த இடத்துக்கு போகுது. நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அந்த மாதிரி 2 பேர் வண்டி இடிச்சுக்கிட்டாங்க, ஏதோ பேசிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு தகராறுன்னா 2 பேர்லையும் கேஸ் போடும்போது செக்ஷன் 75ன்னு போடுவாங்க அந்த ஐபிசி இருக்கும்போது. இப்போ அதுக்கு நம்பர் மாறிடுச்சு பிஎன்எஸ்ஸில். என்னென்னா 2 பேரும் நடு ரோட்டில் நின்று தகராறு பண்ணி குறைந்தபட்ச தண்டனை. இது சாதாரணமாக ஏன்பா காலம் மிதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி போனால் கூட டப்புன்னு ஒரு கேஸ் போட்டுருவாங்க. காவல்துறையில் போட்டுருவாங்கன்னு சொல்கிறத விட போடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தேவையில்லாமல் தெருவில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துவது. அந்த அளவுக்கு சாதாரணமாக போய்விட்டது குண்டாஸ் தமிழ்நாட்டில். இதை நான் சொல்லும்போது ஒரு வருத்தத்துடன் சொல்வதா இல்லை இது ஒரு வேடிக்கையாக சொல்வதான்னு எனக்கு தெரியல. நான் சொல்ல போகிறது இது நம்ம ஒரு சாதாரணமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 10 யூடியூப்பில் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கேன், கலங்கரை உட்பட. பேசும்பொழுது ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வது தான் இயல்பான ஒரு விஷயம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவை விமர்சனம் செய்வோம், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவை விமர்சனம் செய்வோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது இல்லை, அப்போ எனக்கு 9 வயசு. நான் பத்திரிகையில் எழுத ஆரம்பித்தது 19 வயசில் எழுத ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஒரு 10 வருஷம் நான் லேட்டாக பிறந்துட்டேன். ஒரு கால் முன்னால் பிறந்திருந்தால் அவங்களையும் நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன், வாய்ப்பு கிடைத்திருந்தால். அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தது.
மத்தியில் ஆட்சின்னு வரும்பொழுது நம்ம வந்து யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக உட்பட நான் வந்து விமர்சனம் செய்திருக்கிறேன். அவர்கள் செய்வது எல்லாமே விமர்சனம், எந்த கட்சியுமே சொல்கிறதில்லை. அதாவது ஒரு கட்சி மீது மொத்தமாக எது செய்தாலும் விமர்சனம் என்பதற்கு பதிலாக எது சரி எது தவறு என்பதை பொறுத்து விமர்சனம். என்ன அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அந்தந்த யூடியூப்பில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் காரசாரமாக வந்து உங்களை மாதிரி நல்ல நெறியாளர்கள் வந்து கொஞ்சம் நல்லா தூண்டி விட்டு பார்ப்போம், சார் வந்து வாயை விடுறாரான்னு பார்க்கலாம், எந்த அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டால் வந்து இவர் வந்து பேசுவார், பேச வைப்போம், விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதை கேட்கும் போது நான் ஒரு பதில் சொல்லுவோம் இல்லையா. உண்மையை தான் சொல்கிறோன்னா கூட உண்மை என்றைக்குமே கசக்கத்தான் செய்யும். கிண்டலாக எதிரோம்லாம் அடுத்த குண்டாசு திருசக்தி தான். இதை வந்து நான் சொல்கிறது வந்து இப்படி அந்த குண்டாஸ் போடுவது என்பது ஒரு கிண்டலுக்கு மக்களிடையே வந்து எப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது பிரதிபலிப்பை என்ன ஓட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதற்காக சொல்லிடுறேன். புரியுது. இப்போ நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் வந்து உங்கள் சிஸ்டர் உங்கள் சகோதரியோடோ இல்லை உறவினரோடோ பக்கத்து வீட்டுக்காரரோடோ நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசி கொண்டிருந்தால் உங்கள் 2 பேரும் அநேகமாக குண்டாஸில் தான் போடுவாங்க. இப்படி தமிழகத்தில் குண்டாசு என்பது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு வார்த்தையில் வந்து ஒரு வேடிக்கையாக பேசும் அளவுக்கு வருத்தமான விஷயம். அது வேடிக்கையை நம்ம நினைக்கிறோமே தவிர மிக மிக வருத்தமான கண்டிக்க வேண்டிய விஷயம். குண்டாஸ் என்பது யார் மேல் போட வேண்டும்? ஒரு தீவிரவாதி அல்லது தொடர் குற்றங்கள், அதுவும் கொடும் குற்றங்கள். ஏதோ வந்து ஒரு செயின் பறிச்சிட்டு போயிட்டான்னு அது குற்றம் இல்லைன்னு சொல்லலை, அதற்கு உண்டான சட்டத்தில் கொடும் குற்றங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அதுவும் தொடர்ந்து 3-4 வழக்குகள். இப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, வேணும்ன்ட்டே வந்து பொய் வழக்குகளாக அந்த 4-5 வழக்குகளை போட்டு ஒருத்தர் மேலே குண்டாஸ் போட்டு அவர்களை 6 மாதம் வெளியில் வர வைக்கக்கூடாது. அதுதான் வந்து குறிக்கோள். இது வந்து ஆரோக்கியமான ஒரு அரசியல் இல்லை. இதை யார் செய்தாலும் அது ஆரோக்கியமான அரசியல் இல்லை, எந்த கட்சி செய்தாலும். இப்பொழுது திமுகவில் அது நிறைய நடைபெறுவதால் நாம் திமுக ஆட்சியை வந்து அதை வந்து நம்ம விமர்சனம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை வந்து மறுபடியும் வந்து கைது செய்தார்கள். ஏதோ 94,000 அவருடைய உதவியாளருக்கு வந்து யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சாருங்க. ஆமாம் ஆமாம் சார். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதற்கு பின்னால் வழக்கின் விவரங்களுக்குள் நம் புக தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு வந்து 100% நமக்கு வழக்கு விவரங்கள் நமக்கு தெரியாது, தெரியவும் வாய்ப்பில்லை. ஆனால் யாரோ ஒரு உதவியாளர் அவருடைய கணக்கில் முகம் தெரியாத ஒருவர் 94,000 ரூபா ராத்திரி 10 மணிக்கு அனுப்புகிறாரு. காலையில் வந்து அதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது அந்த வழக்கோ குற்றச்சாட்டோ இதற்கு காரணமில்லை, இதற்கு வேறு பின்னணி இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்களிடையே உருவாக்கிக்கிறது. இதை தாண்டி அந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தில் வந்து அரசு நடந்து கொண்டதில் வந்து அவர் மேல் என்ன தவறு, இவர்கள் மேல் தவறு உண்டா தெரியாது. ஒரு ஊடகவியலாளரை தொடர்ந்து துரத்துவதும் மீண்டும் மீண்டும் கைது செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று. இது அந்த நீதிபதி கேட்டிருந்தாங்க போல இருக்கு சார். ஆமாம், தொடர்ந்து குண்டாஸ் ஒருத்தர் மேல போட்டுக்கிட்டே இருப்பீங்களா, இது எந்த வகையில நியாயம்? ஆமாம், இது வந்து வாராகி அவர்களுக்கும் இது வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடந்தபோது நீங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அந்த இடத்துல வந்து அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசி, அதாவது நேரில் போய் பார்த்ததாக சொல்றாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எனக்கும் நண்பர், ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பது எனக்கு தெரியல. இப்போ உங்கள் மூலமாக தான் இதை நீங்கள் சொன்ன செய்தி மூலமாக தெரியுது. மிகவும் வருத்தத்திற்குரிய, ஏனால் தமிழ்நாட்டில் விவரமாக ஒரு விஷயத்தை வந்து பேசக்கூடிய, அதே சமயத்தில் அதற்கு தேவைப்பட்ட தீவிரத்துடனும் அதை வந்து அழுத்தத்துடனும் பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளில் ஒருவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். நான் பல முறை அவரை சந்தித்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு யூடியூப் நிகழ்ச்சிகளில் அவர் முன்னால் கலந்துப்பார், இல்லை பின்னால் கலந்துப்பார். அங்கே சந்திக்கும் போது அப்படி தான் எனக்கு பழக்கம், நேரடியாக பழக்கம் இல்லை. நான் பார்த்த வரையில் ஓரளவுக்கு விவரமாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லாமல் ஒரு ஊடக விருந்தினர் என்று கூட அப்படி எடுத்துக்கொள்ளலாம். வழக்கறிஞரும் கூட. அதில் எனக்கு கூடுதல், நானும் ஒரு வழக்கறிஞர் என்பதால் ஒரு வழக்கறிஞருக்கே இந்த கதியா அப்படின்னு வரக்கூடிய ஒரு இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா,
சவுக்கு சங்கர் நான் வந்து இதில் வந்து அவங்கள வந்து விட்டது ரைட்டா இல்லையா நான் அதை அந்த அந்த விவரங்களோட போகலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன திருப்பி எதுக்காக குண்டாஸ் போடுறீங்கன்னு கேட்டேன். இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி போட்டிங்கன்னா எந்த அதிகாரி போட்டாரோ அவர் மீது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அப்படின்ற அளவுக்கு கடுமையாக ஒரு தீர்ப்பில் வந்து அது ஒரு கடுமையான ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக சார். ஏன் வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு இது நடக்கவில்லை, அவர் ஏன் வந்து வெளியில் வரல அப்படின்னு கேட்டால், இது எனக்கு தெரிந்த ஒரு அதாவது எனக்கு புரிந்த விவரத்தை சொல்கிறேன். சவுக்கு சங்கரோ வாராகியோ வந்து அவர்களுக்கு இருந்த ஒரு பின்புலம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இல்லை. நான் வந்து இதில் வந்து சாதி கட்சி சார்பு இதெல்லாம் சொல்லலை. தமிழ்நாடு காவல்துறையில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக சில அதிகாரிகளும் எதிராக சில அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள் என்று ஒரு பேச்சு உண்டு. அதை அவரே பலமுறை சொல்லியிருக்கார். வாராகி அவர்களும் சில காவல்துறை அதிகாரிகளுடன் நெருக்கமாக பழகி வந்தார் என்ற வீடியோக்கள் கூட வெளிவந்திருக்கிறது. அதே சமயத்தில் அந்த அதிகாரிகளுக்கு பிடிக்காத, எப்பவுமே ஒரு குரூப்புக்கு பிடிச்சா இன்னொரு குரூப்புக்கு பிடிக்காது. இவருக்கு நண்பர்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதிரி ஆயிடுவாங்க. அது மாதிரி காவல்துறையில் 2 குழுக்கள், 2க்கு மேற்பட்ட குழுக்களாக நமக்கு தெரியல. ஒரு குழு வந்து இவர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு குழு வந்து இவர்களுக்கு எதிராகவும் செயல்படுவதால், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு குழு ஆதரவாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் ஒரு தார்மீக ரீதியில் வந்து அது வந்து இந்த விடுதலைக்கு அது வழிவகுத்தது என்று கூட இது வந்து என்னுடைய ஒரு என்ன சொல்றது என்ன பின்னலூட்டம். அந்த அளவுக்கு அதே அளவுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையில் ஒரு ஆதரவு நிலை, ஒரு பகுதியினருடைய ஆதரவு நிலை இல்லை என்பதால் இது அப்படி நான் என்னுடைய யூகம் உண்மையாயிருந்தால் இது ஆரோக்கியமான அரசியல் இல்லை. நான் ஏன் அவங்கள வெளியில விட்டீங்கன்னு கேட்கல, இவர் ஏன் விடலைன்னு தான் கேட்குறேன். நிச்சயமா சார். அது ஆரோக்கியமான அரசியல் இல்லை. முதல்ல வந்து அந்த காவல்துறைக்குள்ளேயே 2-3 குழுக்களாக பிரிந்து செயல்படுகிறார்கள். யாருக்கோ ஒருத்தர் ஆதரவா ஒருத்தர் இது அப்படிங்கிறதே வந்து ஆரோக்கியம் இல்லை. அந்த துறையுடைய அந்த அதாவது மேன்மையை பெருமையை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா. ஏன்னா மற்ற துறைகளில் இருக்கா மாதிரி இதில் வந்து அந்த போட்டி பொறாமைகள் வந்து இருக்காது என்று சொல்லவில்லை, இருக்கக்கூடாது என்பது நமது விருப்பம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விஷயத்தில் இந்த விஷயத்தில் வந்து நடக்கலை. இன்னொரு காரணம் விசிகாவுடைய அழுத்தம் என்பது இது வந்து இயல்பாக வந்து யூகம் செய்யக்கூடியது. இல்லைக்கா, இதில் அதாவது சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவில் அதாவது திருமாவர்கள் நேரடி அழுத்தம் கொடுக்கிறார் போலீஸுக்கு, இவரை வெளியவே விடக்கூடாது என்பது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திடீர்னு இவர் இந்த வார்த்தையை பேசுவதற்கான காரணம் என்ன? இதற்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் இருக்கா, இல்ல விசிகாவை எதிர்க்கணும்ன்றதுக்காக ஏர்போர்ட் மூர்த்தியை பயன்படுத்துகிறாரா சவுக்கு சங்கர், இல்ல உண்மையிலே இது காரணமாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி? அதாவது நீங்கள் விசிகாவுடைய சரித்திரத்தை, அதாவது அவர்கள் வந்து அந்த கட்சியுடைய வளர்ச்சி அதனுடைய பின்னோக்கி பார்த்தீர்கள் ஆனால், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிகாவிலேயே ஒரு காலத்தில் ஒரு நிர்வாகியாக இருந்தவர். திருமாவளவன் அவர்களுடனே இணைந்து பணியாற்றியவர் தான். அதற்கப்புறம் அவர்களுக்குள் என்ன கருத்து வேற்றுமை என்று வெளிப்படையாக நமக்கு தெரியவில்லை. அந்த சமயத்தில் அவங்களுக்குள் 2வது கருத்து வேற்றுமைகள் வெளியே சொல்லப்படும் காரணம் ஒன்றாக இருக்கும், உள்ளே இருப்பது ஒன்றாக இருக்கும். காரணமே சொல்லாமல் கூட சில சமயங்கள் வந்து பிரிவு ஏற்படும். நாகரிகம் கருதி யாரும் சொல்லாமல் கூட இருக்கலாம். எதனால் வந்து பிடிக்காமல் போச்சு பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லாமல் கூட இருக்கலாம். இல்லை சொல்லும் காரணம் வெளியே வேறு வித்தியாசமாக இருக்கலாம். அந்த வகையில் அங்கிருந்து பிரிந்து வந்தவர் தான். அதே சமயத்தில் அவர் அந்த புரட்சி பாரதம் அந்த பூவை ஜெகன் பூவை மூர்த்தியார் அவருடைய தம்பி ஜெகன் அவர் அந்த இதில் இணைந்து பேசிக்கொண்டிருந்தார். அவர் பேசும் அநேகமாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் திருமாவளவனை அல்லது விடுதலை சிறுத்தை கட்சி, பொதுவாக திருமாவளவனை விமர்சித்து பேசிக்கொண்டிருந்தார். திமுக ஆட்சியை விமர்சித்து பேசிக்கொண்டிருந்தார். அதோடு திருமாவளவன் அவர்களை குறிப்பிட்டு பல விமர்சனங்கள் பேசிக்கொண்டிருந்தார். நான் வந்து அது தவறுன்னு சொல்லலை. அதை ஒரு காரணமாக வைத்து தான் அவர் டிஜிபி அலுவலகத்திற்கு வேறு எதற்காகவோ சென்றபொழுது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது.
இந்த தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் வந்து விசிக உறுப்பினர்கள் என்று பரவலாக செய்திகள் வெளியான பிரவீன் யாரோ ஒருத்தர், இன்னும் யாரோ ஒரு பெயர்கள்லாம் ஒரு 3-4 பெயர்கள் அந்த வீடியோக்கள் வெளியான அவர்கள் தான் வந்து தாக்குகிறார்கள். பதிலுக்கு இவர் பேனா கத்தியை காட்டி மிரட்டி துரத்துகிறார். அதற்குள் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். தடுக்கி விழுந்து ஓடுறாங்க போகிறாங்க. இப்போ எது நியாயம்? மற்ற எல்லா இடத்துலையும் வந்தால் என்ன பண்ணுறீங்க? 2 பக்கமும் ஆளுக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு 2 பேரையும் அனுப்பிச்சி விட்றீங்க வீட்டுக்கு. இந்த எஃப்ஐஆர் அடுத்து அது பாட்டில் கிடக்கும். கேட்டால் எஃப்ஐஆர் போட்டேன்ல, நீ எஃப்ஐஆர் போட்டேன்ல. இது நியாயமா என்று கேட்டால் இதுவும் நியாயம் இல்லை. அந்த நியாயம் இல்லாததை கூட வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையாக தெரியுது. ஆமாம் சார், குறைந்தபட்சம் இதாவது பண்ணாங்க. ஏன்னா அது அப்படி செய்தால் வந்து என்ன, இல்லைங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, இவங்க பேர்லையும் தப்பு இருக்குது, அவங்க பேர்லையும் தப்பு இருக்குது, ஆளுக்கு ஒரு பக்கம் எஃப்ஐஆரை போட்டோம், அது விசாரணையில் வரட்டும், அதுக்கப்புறம் அவங்களா ஒத்து போயிட்டாங்கன்னா எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குறைந்தபட்ச நியாயமாக தெரிகிறது. சட்ட ரீதியாக இது வந்து விசாரணை செய்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போடணுங்கிறதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் அப்படி இயல்பு வாழ்க்கையில் அப்படி நிகழ்வதில்லை. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் விசாரிக்கிறாங்க. பல சமயங்களில் எஃப்ஐஆரை போட்டு விசாரிக்காமையே விடுவதும் உண்டு. கண்டிப்பாக சார். இதெல்லாம் ஒரு வழக்கை பொறுத்து மாறுகிறது, ஆட்களை பொறுத்து மாறுகிறது, அதிகாரிகளை பொறுத்து மாறுகிறது. அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நிச்சயமாக அவருடைய தரப்பை சேர்ந்தவர்கள், அவருடைய குடும்பமோ இல்லை அவருடைய வழக்கறிஞர்கள் மூலமாக உடல்நிலையை சுட்டி காட்டி பிணையில் வந்து அவரை வந்து வெளியே, அது குண்டாசாக இருந்தாலும் உடல்நிலை என்பது கட்டாயம் வந்து ஒரு யாருக்குமே ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவரை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான். நம்ம வந்து ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை அந்த மாதிரி ஒரு மிக நீண்ட சிறை தண்டனை உடையவர்களையே வந்து உடல்நிலை காரணமாக இதே திமுக அரசு பல பேரை வந்து விடுவித்திருக்கிறது. நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அது சரியா தவறா என்பதை தாண்டி முன்னுதாரணங்களாக கோவை பாட்சா அவர்களை சொல்லலாம், பேரறிவாளன் அவர்களை சொல்லலாம், இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஈடுபட்ட இன்னும் அந்த சாந்தன் அந்த அவங்க, இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் நினைவில் இருக்கக்கூடிய பெயர்கள் என்பதால் சொல்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்பொழுது சட்டத்தில் இதற்கு இடம் இருக்கிறது. யாருக்கு? தீவிரவாதிகள், அதாவது ஒரு 58 பேர் வந்து கொலையாவதற்கு காரணமான ஒருவர் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவர் உடல்நிலை சரியில்லை என்று தண்டனை கைதி, அதாவது முழுதாக வந்து விசாரித்து அவர் குற்றமுள்ளவர் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர். அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று நம்ம வந்து தவறாக சொல்லலை. குற்றவாளிகளாகவே தண்டனை பெற்றவர்களாகவே இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அது உடல்நிலை என்பது ஒரு மனிதாபிமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அப்படி சட்டத்தில் இடம் இருக்கும் பொழுது, தண்டனை கைதிகளுக்கே அந்த சலுகையோ உரிமையோ இருக்கும் பொழுது மனிதாபிமான அடிப்படையில் இவர் வந்து தண்டனை கைதி இல்லை, கண்டிப்பாக சார் விசாரணை கைதி என்று சொல்லலாம். ஏதோ ஒரு அது கூட அந்த வழக்கு கூட இன்னும் வந்து பெரிய கொலையோ இல்லை ஒரு கொலை வழக்கோ இல்லை கொலை முயற்சியோலாம் ஒன்றும் இல்லை. எதேச்சியாக அங்கே சந்தித்தார்களா இல்லை தெரிந்தே வந்து அவர் வருவார் என்று காத்திருந்தார்களா தெரியாது. அதான் அவர்கள் தாக்கினார்கள், இவர் தற்காப்புக்காக பண்ணாங்க. சரி, அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை எனும்போது தான் இங்கே அரசியல் உள்ளே நுழைகிறது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்போ அவங்க பேரில் போடாததுக்கு காரணமும் திருமாவளவன் அவர்களுடைய அழுத்தம், இவரை வெளியே விடுதலை செய்யாததற்கு காரணமும் திருமாவளவனுடைய அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, அது நேரடியாக திருமாவளவன் தலையிட்டாரா முதல்வரிடம்? திருமாவளவன் வந்து முதல்வரிடம் பேசி பெற வேண்டிய அந்த பட்டியலினத்திற்கான பட்டியல் சமூகத்திற்கான உரிமைகள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நானே நிறைய பேசியிருக்கேன். சட்ட அதிகாரிகள் இந்த அதாவது
அட்வொகேட் ஜெனரல், அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரல், அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், அப்புறம் கவர்மெண்ட் ப்ளீடர், ஏபிபி, இப்படிலாம் ஒரு 1000 போஸ்ட் இருக்குது. இந்த 1000 போஸ்ட்டு 20% எங்களுக்கு ஒதுக்கீடு வேணும்னு அதிமுக பீரியடில் திருமாவளவன் அவர்கள் வழக்கு தொடுத்தார். அதிமுக பீரியடில் கேட்டார், கொடுக்கல அவங்க எடப்பாடி ஆட்சியில். அப்போது அதுக்கு 2021 திமுக ஆட்சி வந்துடுச்சு. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. திமுக ஆட்சி வந்தவுடன் கூட்டணி கட்சியாச்சே, என்ன நடந்து இருக்க வேண்டும்? வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டு முதல்வரிடம் சென்று அமர்ந்து அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணி 20% எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க ஒரு கால் இல்லை 10% கொடுப்பேன், 15, ஏதோ ஒரு சமாதானமாக சென்று வேண்டியதை ஒதுக்கீடு வேணுங்கிறாங்க. ஆமாம், அந்த ஒதுக்கீட்டை ஏதோ ஒரு வகையில் பெற்று நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு போய் பேசுகிறீங்களா, பேசிட்டு வாபஸ் வாங்குறீங்களா, நடந்துடும். இது எதுவுமே நடக்கலை. 2023 அந்த வழக்கு நடந்தபோது உயர்நீதிமன்றத்தில் ஆளும் திமுக அரசு திருமாவளவன் போட்ட அந்த வழக்கில் இது முன்னுதாரணமே இல்லை என்று வாதாடியது. ஆனால் உண்மையிலேயே திருமாவளவன் சார்பாக வாதாடிய ஒரு வழக்கறிஞர் முன்னுதாரணம் கர்நாடகாவிலோ எங்கோ இருக்கிறது ஒரு மாநிலத்தில்னு சொல்கிறார். நீதிமன்றம் இந்த திருமாவளவன் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வழக்கை ரத்து செய்துவிட்டது. வழக்கு தோற்றுவிட்டது. யாருக்கு? திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகளுக்கு. எப்போ? திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சியாக இருக்கும் பொழுது. அதற்கு அப்புறமாவது வழக்கு தான் தோற்றுவிட்டது. பரவாயில்ல, நீங்கள் ஒதுக்கீடுன்னு கொடுக்க வேணாம். பட்டியல் சமூகம் சார்பாக ஒரு பட்டியல் தருகிறோம். இந்த பட்டியலில் இருப்பவர்களுக்கு 1000 போஸ்ட்டில் ஒரு 50 பேர், நீங்கள் 20%னா 200 கொடுக்கணும். வேண்டாம், ஒரு 50 பேர் கொடுங்க. கேட்டிருக்கலாம் சார். கேட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் கேட்கவும் கேட்டிருக்கலாம், கொடுக்கவும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருடைய உறவினர், திருமாவளவனுடைய உறவினர், அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது நமது நோக்கம் அல்ல. அவருடைய உறவினர் ஒரு பெண். அந்த பெண் அதுவும் ஏதோ ஒரு கீழமை நீதிமன்றத்தில், அதுவும் பெரிய போஸ்ட்டில், அந்த கீழமை நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு அந்த அம்மாவை கூட்டு போய் முதல்வரிடம் அந்த ஆணையை பெற்றுக்கொள்வது போல புகைப்படம் எடுத்து அவரே வெளியிட்டார். அப்பொழுது கேள்விகள் என்ன வருகிறதுனா, உங்களுடைய ஒரே அந்த பெண் அதற்கு தகுதியானவராக இருக்கலாம். நம்ம அதனால தான் அந்த பெண் பெயரை கூட தவிர்க்கிறோம். யாரையும் நம்ம புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஏன் நீங்கள் உங்கள் உறவினருக்கு மட்டும் பண்ணீங்க, ஒரே ஒரு உறவினருக்கு? அப்போது நீங்கள் ஒரு இயக்கத்தின் தலைவராக உங்கள் உறவு முறை உங்கள் குடும்பத்தினருக்கு மட்டும்தான் இந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த இயக்கத்தின் தலைமையை பயன்படுத்தி கொள்கிறீர்களா என்ற கேள்வி அடிமட்டத்தில் எழுகிறது. கண்டிப்பாக சார். இதை என்னிடம் பேசியவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சில வழக்கறிஞர்கள் தான் என்கிட்ட வருத்தப்பட்டார்கள். கண்டிப்பாக சார். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு அதே சமூகத்தை சேர்ந்த சிலர் தான் வருத்தப்பட்டாங்கன்னு. அதே ஒரு வருத்தத்தோடு வலியோடு சில கஷ்டங்களை நேருக்கு நேர் திருமாவளவன் அவர்களை எதிர்கொண்டு பேசியவர் தான் திரு ஏர்போர்ட் மூர்த்தி. தனக்கு எதிராக பேசினால் இனி அவங்க வெளியவே வர முடியாது என்பதை காட்டணும், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணுன்ற இடத்துல இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் இந்த வேலையை செய்தால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க சார்? இல்லை, மக்கள் எப்படி நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி. அதே சமயத்தில் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்றால், இதை நிச்சயமாக அது திருமாவளவனுக்கு எதிரான ஒரு அரசியல் கருத்தாகத்தான் அமையும் என்பது மட்டுமல்லாமல், நீங்கள் எதற்காக பட்டியல் சமூகத்தினருடைய முன்னேற்றத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்களே, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தானே? கண்டிப்பாக சார். அப்போ உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு கெடுதல் செய்வதற்காகத்தான் உங்களுக்கு இந்த தலைமை பதவி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய வாதம். நீங்கள் குறைந்தபட்சம் உங்கள் சமூகத்துக்கு நான் சொன்ன உதாரணத்தில், அந்த வழக்கு உதாரணத்தில் உங்களால் பேசியோ இல்லை வழக்கு மூலமாகவோ உங்கள் சமூகத்திற்கு வேண்டிய சலுகையை ஒதுக்கீட்டை வாங்கித்தர முடியவில்லை. சரி, அவர்கள் பிடிவாதமாக இருந்து விட்டார்கள், நாங்கள் முயற்சி செய்தோம், வாழ்த்துக்கள். ஆனால் கெடுதல் அவர்கள் செய்தால், நீங்கள் வேறு சாதியினர் செய்தால், நீங்கள் அதற்காகத்தானே
உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேறு சாதியினர், ஆதிக்க சாதியினர் என்று நீங்கள் யாரை சொல்கிறீர்களோ, எந்த சாதியினரோ அவர்கள் வந்து பட்டியல் சமூக மக்களை துன்புறுத்துவது எந்த வகையிலும் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ துன்புறுத்துவதை நீங்கள் தடுப்பதற்காகத்தான் இயக்கம் வைத்திருக்கிறீர்கள். நீங்களே உங்களால் வந்து உங்கள் சாதி உங்களிடமிருந்து அவர் பிரிந்து சென்று இருக்கலாம், ஆனால் ஒரே இனம்தான், ஒரே இனம் தானே. அப்படி இருக்கும்போது நாம் இனம் இனத்தோடு சேரும் என்பது தான் தமிழரின் பண்பாடு, கண்டிப்பாக சார், மரபு வழி. இனம் இனத்தை கெடுக்கும் என்பது நமது பண்பாட்டில் எங்கேயாவது ஒரு பழமொழி சொல்லுங்க. இல்லை இல்லை, இனம் இனத்தோடு சேரும்னா. இது வந்து அப்படி இல்லையே. இனம் இனத்தையே வந்து இடைஞ்சல் உண்டாக்கும், அதில் வந்து கெடுக்கும், இல்லை வந்து அச்சுறுத்தும் என்பது வந்து தவறான. அப்போ இப்படி நீங்கள் செய்தால் வேறொரு சாதியினர், நான் எந்த சாதியும் பேர் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், வேறொரு சாதியினர் பட்டியல் சமுதாயத்தினரை துன்புறுத்துகிறார்கள், கேவலமாக நடத்துகிறார்கள், உரிய மரியாதையை கொடுப்பதில்லை, உரிய உரிமைகளை கொடுப்பதில்லை என்று பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி நான் வருகிறது? கண்டிப்பாக பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்கவில்லை, மக்கள் கேட்பார்கள். எந்த மக்கள்? பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அந்த சமூக மக்களே அதை நிச்சயமாக கேட்பார்கள். இன்றைக்கி அவர் வேறு இயக்கத்தில் இருக்கார், நாளைக்கே கூட அவர் வந்து மறுபடியும் விசிகாவில் வந்து சேர்ந்துடலாம். ஒரு 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 இதுவாக சொல்கிறேன், அவர் சேரணுமா சேரலையா அவருடைய விருப்பம். இருக்கும்போது அவருடைய விருப்பம், பிரிந்து போனதும் அவருடைய விருப்பம், நாளைக்கு ஒரு கால் சேரலாம் என்பதும் வந்து விருப்பம். எத்தனையோ பேர் வந்து இப்போ அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனாங்க, திமுகலேருந்து அதிமுகவுக்கு போனாங்க, இதெல்லாம் நடக்கலையா? எவ்வளோ விஷயங்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த இனத்தை நீங்கள், உங்களுடைய இனத்தை நீங்களே விட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான். ஆனா இதற்கு இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்திக்கு மிகவும் ஆதரவாக நிற்கிறார். இப்போ ஜெயிலுக்கு கூட ரீசெண்டா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இது வந்து சீமானுடைய ஆதரவு பெரும்பான்மையாக ஏர்போர்ட் மூர்த்திக்கு இருக்கிறது என்பதே திருமாவளவனுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். இருக்கலாம், அதுதான். அதாவது இதில் வந்து இன அரசியல் என்பது ஏதோ எக்ஸ் இனத்திற்கும் ஒய் இனத்திற்கும் தான் அரசியல் இல்லை. ஒரே இனத்திற்குள் இவ்வளவு அரசியலை வந்து தேவையில்லாமல் உண்டாக்க வேண்டியது அவசியம் இல்லை. கண்டிப்பாக அது அந்த வகையில் இவர் வந்து சீமான் வந்து அவரை வந்து ஆதரிக்கிறார் என்றால், நீங்கள் ஆதரித்திருந்தால் சீமானுக்கு அங்கே இடம் இருந்திருக்காதே. நிச்சயமா சார். நீங்கள் எதிர்ப்பதனாலோ இல்லை வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாலோ இல்லை அங்கே ஒரு தாக்குதல் நடந்ததுனாலோ தான் அந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை தவிர்த்திருக்கலாமே. குறைந்தபட்சம் வந்து அவர் பேசுவது, அவர் வந்து உங்களை விமர்சனம் செய்வது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் கட்சியிலிருந்து ஒரு 4 பேர் விட்டு அவரை விமர்சனம் செய்யுங்கள், நீங்களே விமர்சனம் செய்யுங்கள். அதற்கான உரிமையும் தகுதியும் உங்களிடம் இருக்கிறது. ஒருவர் நம்மை விமர்சனம் செய்கிறார் என்றால் பதில் விமர்சனம் செய்வதோ அதன் விமர்சனத்திற்கு பதில் சொல்வதோ உங்களுடைய உரிமை. இல்லை கடந்து போகலாம் என்று நினைத்தால் கடந்து போங்கள், அது உங்களுடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். ரெண்டுமே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது இப்போ கூட வந்து அவர் விசிக தலைவர் திருமாவளவர்கள் பேசியிருக்கிறார்கள். நிறைய பேர் உங்களை தன்னுடைய இயக்கத்தை சார்ந்த விசிக மக்களிடம், அவர்களிடம், உறுப்பினர்களிடம் பேசும்பொழுது, நீங்கள் வந்து உங்களை நான் பிஹெச்டிக்கு படிக்க வச்சேன், நீங்கள் வந்து பால்வாடிக்கே திருப்பி போகிறேங்கிறீங்க. பால்வாடி என்றாலும் இந்த அங்கன்வாடி ஆரம்ப பாடசாலைன்னு வச்சுங்க உதாரணமாக. பால்வாடி என்றால் பச்சிலம் சிறார்களை கொண்டு போய் விட்டு அவர் எதை நினைத்து சொல்கிறார்? பால்வாடி என்று அவர் சொல்லுவது அநேகமாக தாவேகாவை சொல்கிறார். புதிதாக அரசியலுக்கு புது வரவான விஜய், நான் உங்களை பிஹெச்டி, எங்கே பிஹெச்டி படிக்க வச்சிங்க? அங்கே தானே பிரச்சனையே. நீங்கள் பிஹெச்டி இல்லை, குறைந்தபட்சம் அவர்களை வந்து ஒரு பட்டதாரியாக, பட்டதாரின்னு நான் சொல்கிறது வந்து உண்மையான நேரடியாக இல்லை, அவர் சொல்கிற அதே அவர் சொல்கிற அதே அரசியல் ரீதியான அர்த்தத்தில் தான் சொல்கிறேன். அவர் வந்து பிஹெச்டி இல்லை, குறைந்தபட்சம் ஒரு பட்டதாரியாகவோ இல்லை 10ஆம் கிளாஸாகவோ அவர்களை வந்து படிக்க வைத்து முடித்திருந்தால் அவர்கள் ஏன் வந்து பால்வாடிக்கு மறுபடியும் போய் சேரப்போகிறார்கள்?
இங்கே பிடிக்கவில்லை என்பதால் தானே பால்வாடிக்கோ அங்கன்வாடிக்கோ அது என்ன வாடியோ அங்கே போய் சேருகிறார்கள். இங்கே ஏன் பிடிக்கவில்லை? அவர்களுக்கு திருப்தி இல்லை. என்ன திருப்தி இல்லை? அவர்களுக்கு நீங்கள் எந்த உரிமைகளை பெற்றுத்தருவதாக சொன்னீர்களோ அதை நீங்கள் பெற்று தரவில்லை அல்லது தர முடியவில்லை. இல்லை எது காரணம் இருக்கலாம். தர முடியாததற்கு காரணம் உங்களுடைய அரசியல் நிலையாக இருக்கலாம். தரவில்லை என்பதற்கு காரணம் உங்களுக்கு உண்மையிலேயே அதில் விருப்பம் இருக்கா, வெறும் தலைமையில் மட்டும்தான் விருப்பம் இருக்காங்கிறத பொறுத்து இருக்கலாம். அதை தாண்டி அரசியல் சூழ்நிலையால் கூட அது நடக்காமல் போயிருக்கலாம். நான் குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் அதை தாண்டி நீங்கள் இப்படியே போய் கொண்டிருந்தால், ஒரு பக்கம் நீங்கள் எதற்காக இயக்கம் தொடங்கினீர்களோ அது ஒரு புனிதமான போற்றத்தக்க ஒரு நோக்கமுடைய இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் என்பது அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் பின்தங்கி இருப்பவர்களை முன்னேற்றி அவர்களையும் மற்றவர்களுக்கு இணையாக கொண்டு வருவது, இதுதானே அவர்களுடைய. சீமானவர்கள் கூட தற்போது சமகாலத்து பெரியார் திருமா என்று புகழ்ந்திருக்காருல்ல, சொல்லியிருக்காரு. இவரை மட்டும் சொல்லலை, ராமதாஸ் ஐயா அவர்களையும் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது சாதி வேற்றுமையின்றி சொல்லியிருக்கிறார். ஒன்று பறையர் இனம், ஒன்று வன்னியர் இனம், இரண்டு பேரையும் சொல்லியிருக்கிறார். அதுவும் சொல்லும்போது என்ன, அந்தந்த சமுதாயத்திற்கான தலைவர்களாக அவர்களுடைய. அப்போது உங்களுடைய நீங்கள் என்ன நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று யாரும் சொல்லவில்லை. நீங்கள் நிச்சயமாக இந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கிறீர்கள் என்றால், உங்களை தலைவராக கொண்டாடுகிறார்கள் என்றால், அந்த இயக்கத்திற்கு நீங்கள் ஏதோ நிச்சயமாக அந்த இனத்திற்கு தொண்டாற்றினீர்கள் என்பதில் யாருக்கும் ஒன்றும் பெரிய கருத்து வேற்றுமை இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அதை நீங்கள் செய்யவில்லை என்பதும் போது அதிருப்திகள் வருவது இயல்பு. கண்டிப்பாக அது கட்சியாக இருந்தாலும், இயக்கமாக இருந்தாலும், சாதி ரீதியானதாக இருந்தாலும், அரசியல் ரீதியாக இருந்தாலும், இது இயல்பு. கண்டிப்பாக அதிருப்தி என்பது அந்த அதிருப்தி நியாயமா இல்லையா என்பது அவரவர்கள் கண்ணோட்டத்தில் உள்ளது. அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கு எந்த நிலைமைக்கு விட்டீர்கள்? நீங்களே உங்களுடனே இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து ஏன் பால்வாடிக்கு போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஐயோ போய்விடுகிறார்களே, இயக்கம் சிதறி விடுமோ, பயம். அந்த பயமும் கவலையும் உங்களை ஆட்டி வைக்கிறது என்பது புரிகிறது. ஆனால் அந்த பயத்திலும் கவலையிலும் நீங்கள் உள்ளே நடக்கும் தவறுகளையோ இல்லை குறைகளையோ நிவர்த்தி செய்ய முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, அந்த தவறுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆத்திரமாகவோ கோபமாகவோ யாருடனும், குறிப்பாக எந்த பட்டியல் சமூகத்திற்காக நீங்கள் தலைவராக உருவெடுத்தீர்களோ அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிருப்தியாளர்களாக இருந்தாலுமே அவர்கள் மீது அப்புறம் நீங்கள் எப்படி இன்னொரு ஜாதிக்காரனை பார்த்து நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை வரும்? நிச்சயமா சார். நீங்கள் என்ன பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருத்தரை நீங்கள் அடிச்சிங்களா, நீங்கள் துன்புறுத்தினீங்களா, இல்லை இழிவாக நடத்தினீர்களா என்று கேட்கக்கூடிய பிசிஆர் ஆக்டே பலனற்று போகக்கூடிய வகையில் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல சார். பலனற்று போக அதாவது எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அதை வேறு சாதியினர் பலனற்று போக செய்தால் அதை நாம் முறியடிப்பதற்கு என்ன செய்வது என்று பார்க்கலாம். நீங்களே முறியடிக்க முயற்சி செய்தால் இது ஏறக்குறைய தற்கொலைக்கு சமானம் இல்லையா அரசியல் ரீதியாக? கண்டிப்பாக சார். அதுதான் நான் சொல்கிறது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்பதால் கட்டாயமாக நீதிமன்றம் தலையிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவர் விரைவில் வெளிவருவார். வெளிவந்தால் ஏதோ சிறிது நாட்கள் உடல்நல ஓய்விற்கு பிறகு அவர் அரசியல் அவரும் அரசியலில் இருந்தால் அரசியல் பேசத்தான் செய்வார். கண்டிப்பாக சார். அரசியல்வாதி என்று வந்துவிட்ட பிறகு அதில் இவர் இப்படி பேசக்கூடாது, இப்படி பேச வேண்டும் என்று யாரையும் எந்த கட்சிக்காரரையும் சொல்ல முடியாது, ஏர்போர்ட் மூர்த்தி உட்பட. நான் அரசியல் பத்திரிகையை தொடங்கிய பிறகு நீங்கள் அரசியலில் யாரையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது. ஒரு தடவை என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகனா நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணிட்டீங்க அதிமுக இருக்கும்போது? அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, வாழ்த்துவதற்காக மட்டும்தான் மீடியா என்றால் இவர்களுக்கு முரசொலி இருக்கிறது, அவர்களுக்கு அப்போ நமது எம்ஜிஆர் இருக்குது, அப்புறம் நமது அம்மா போதுமே, மற்ற பத்திரிகைகள் எல்லாம் தேவையே இல்லையே. நிச்சயமா வாழ்த்துவதற்கு மட்டும்தான் மீடியா என்றால் அந்தந்த கட்சியின் ஆஸ்தான பத்திரிகைகளே போதுமே.
மற்ற மீடியாக்களே வந்து எதிர்க்கட்சிகளாக செயல்படுகின்றன. எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் இதுதான் இயல்பான மீடியா. அதை தாண்டி மீடியாக்களில் இப்பொழுது வித்தியாசமாக நடந்து கொண்டிருப்பது ஆர்எஸ் பாரதி அண்ணன் அவர்களே வந்து ஆர்எஸ்பி மீடியா என்ற ஒரு வகையை அவர் வந்து குறிப்பிட்டார். நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். அது மீடியாக்காரர்களே தங்களையே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வருத்தமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அது உண்மையான சூழ்நிலை. அந்த வருத்தம் தான் இருக்கே தவிர அந்த சூழ்நிலை இயல்பாக உள்ளது என்பது தான் வந்து வருத்தத்தை தரக்கூடியது. இந்த விஷயத்தில் திருமா அவர்கள் தன்னுடைய இப்போ இப்படி நினச்சி பாருங்கள், இதை வித்தியாசமாக திருமா அவர்கள் முதலமைச்சரிடம் சென்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து என்ன இருந்தாலும் என்னுடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று என்னை விமர்சனம் செய்பவராக இருந்தாலும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுத்தால் திருமாவுடைய இமேஜ் பிம்பம் முதலில் பட்டியல் சமூக மக்களிடம் பிறகு பொதுமக்களிடம் எவ்வளவு உயரும்? கண்டிப்பா சார். என்னை எதிர்த்து பேசுபவனுக்கு கூட நான் வந்து ஆதரவு தருவேன், ஏனென்றால் அவன் என் ரத்தம் என்ற வகையில் அவர் இதை அணுகியிருந்தால் வெறும் தலைவராக இருப்பவர் மாபெரும் தலைவராக இருப்பார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுதான் வந்து என்னுடைய வருத்தம். அவர் இப்பொழுதாவது வந்து அதை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வெளிவருவதற்கு வந்து தடையாக அவர் இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. அதனால் வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து அது யாராவது கிளப்பி விடுகிறார்களா இல்லை உண்மையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இது தெரிகிறது, ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை செய்வதற்கு மற்றவர்கள் யாரும் முயற்சி செய்வதற்கு முன்னால் திருமாவளவன் அவர்களே முன்னின்று இதை செய்தால் பட்டியல் சமூகத்தினருக்கு திருமாவளவன் மீது அவருடைய தலைமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கூடும், மதிப்பு மிக மிக உயரும் என்பதை அவர் உணர்ந்தால் நல்லது. அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.